Permutation and combination description or else comment box click பண்ணுங்க அங்க வந்து permutation and combination சொல்லி ஒரு playlist available இருக்கும். So அந்த லிங்கை click பண்ணி அங்க இருக்க வீடியோஸ்ல மறக்காம ஃபாலோ பண்ணுங்க. because அந்த வீடியோஸ் வாட்ச் பண்ணாம டைரக்டா இந்த வீடியோ வரும்போது ஒரு சில பேருக்கு கான்செப்ட்ஸ் வந்து புரிஞ்சிக்க கஷ்டமா இருக்கும். So அதனால தான் அங்க இருக்க வீடியோஸ்ல வாட்ச் பண்ணிட்டு வாங்க. because அங்க இருக்க வீடியோஸ்ல பாத்தீங்கன்னா basic concepts, definition, introduction, formula, rule, theorem with examples ஓட நம்ம சால்வ் பண்ணிருக்கோம். So வீடியோஸை மறக்காம வாட்ச் பண்ணுங்க. இந்த வீடியோவை ஃபாலோ பண்றதுக்கு முன்னாடி ஸோ இன்னைக்கு வந்து எந்த மாதிரி டைப் ஆஃப் கொஸ்டின் சால்வ் பண்ண போகிறோம்னு பார்த்தீங்கன்னா எப்பயும் போல் வந்து ஹவு மெனி வேஸ் ரெக்வயர்ட் நம்பர் ஆஃப் வேஸ் கேட்டிருப்பாங்க. ஸோ தட் கண்டிஷன் என்ன எக்ஸ்பிளிசிட்டாக மென்ஷன் பண்ணியிருப்பாங்கன்னு பார்த்தீங்கன்னா நோ டூ திங்ஸ் ஆர் டுகெதர் அப்படின்னு மென்ஷன் பண்ணியிருப்பாங்க. ஸோ இங்கே திங்ஸுக்கு பதிலாக என்ன ரீப்ளேஸ் பண்ணியிருப்பாங்கன்னு பார்த்தீங்கன்னா நோ டூ vowels ஆர் டுகெதர், no two consonants occur together, no two girls are together, no two candidates are together. இங்க நீங்க பாத்தீங்கன்னா இந்த திங்ஸ்க்கு பதிலா தான் வந்துட்டு vowels, consonants, objectsலாம் கொடுத்திருப்பாங்க. ஸோ அதை நீங்க வந்து கேர்ஃபுல்லா நோட் பண்ணணும். பட் கொஸ்டின்ஸ் வந்து பாத்தீங்கன்னா no two are together, இங்க திங்ஸ்க்கு பதிலா vowels, consonants, objects, candidates, girls அந்த மாதிரி ரீப்ளேஸ் பண்ணிருப்பாங்க. ஸோ no two things are together இந்த மாதிரி கான்செப்ட் வரும்போது கேப் மெத்தட் இதை நீங்கள் ஞாபகம் வச்சுக்கோங்க. பிகாஸ் உங்களோட கொஸ்டின் கொடுத்துருக்க ஆப்ஜெக்ட்ஸில் கேப் ஃபில் பண்ணி தான் வந்து நீங்கள் வந்து சால்வ் பண்ண போகிறீங்க. ஸோ நோ டூ திங்ஸ் ஆர் டுகெதர் அப்படின்னும் போது அது வந்து கேப் மெத்தட். இதுக்கு வந்து நம்ம தியோரம் வந்து நம்ம பார்க்க போகிறோம். ஸோ தியோரம் எக்ஸ்பிளைன் பண்ணுறதுக்கு முன்னாடி இதில் இருக்க ஃபார்முலா நீங்கள் பார்த்துக்கோங்க. இதுதான் வந்து இந்த கொஸ்டினை சால்வ் பண்ணுறதுக்கு நம்ம யூஸ் பண்ண போகிறோம். m ஃபேக்டோரியல் மல்டிப்ளைட் பை இது என்ன ஃபார்ம் பார்த்தீங்கன்னா ஜென்ரல் ரெப்ரசன்டேஷன் ஆஃப் பெர்முடேஷன் பார்த்தீங்கன்னா NPR. இங்கே n இருக்க இடத்துல m+1 போட்டிருக்கோம், r இருக்க இடத்துல k போட்டிருக்கோம். இங்கே வந்து உங்களுக்கு டவுட்ஸ் வரலாம், இங்கே m என்னது k என்னது இதெல்லாம் வந்து தியோரம் எக்ஸ்பிளைன் பண்ணும்போது உங்களுக்கு கண்டிப்பாக புரியும். ஸோ ஃபார்முலாவை சிம்பிளாக நீங்கள் ஞாபகம் வச்சுக்கிறதுக்கு m ஃபேக்டோரியல் மல்டிப்ளைட் பை இங்கே NPR போட்டுக்கோங்க. ஸோ n பதில் இங்கே m இருக்கா, ஸோ ஒன்று ஆட் பண்ணிக்கோங்க. ஸோ m+1 இங்கே k ரீப்ளேஸ் பண்ணிக்கோங்க. ஸோ தியோரம் இப்போ நீங்கள் பார்க்கலாம், வித் எக்ஸாம்பிளோட நம்ம எக்ஸ்பிளைன் பண்ணுறோம். ஸோ நீங்கள் பார்த்துட்டு இருக்கிறது தியரம் கொஞ்சம் வந்து பெருசாக இருக்கலாம், பட் அதை ரொம்ப சிம்பிளாக வந்து நீங்கள் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிடலாம். ஸோ கொஸ்டினில் வந்து பார்த்தீங்கன்னா நோ டூ திங்ஸ் ஆர் டுகெதர் கேப் மெத்தட் டு அப்டைன் த நம்பர் ஆஃப் பெர்முடேஷன் ஆஃப் n டிஃப்ரெண்ட் ஆப்ஜெக்ட்ஸ். ஸோ நம்பர் ஆஃப் வேஸ் ரெக்வயர்ட் நம்பர் ஆஃப் வேஸ் தான் கேட்பாங்க. வென் கண்டிஷன் பாருங்க நோ டூ ஆஃப் k given ஆப்ஜெக்ட்ஸ். ஸோ இங்கே கண்டிஷன் வந்து மென்ஷன் பண்ணியிருக்காங்க பாருங்க நோ டூ திங்ஸ் ஆர் டுகெதர். அதுதான் இங்கே நீங்கள் பார்த்தீங்கன்னா நோ டூ ஆஃப் k given objects occur together. ஸோ இங்கே கண்டிஷன் மென்ஷன் பண்ணியிருக்காங்க பாருங்க. ஸோ அந்த நோ டூ திங்ஸ் ஆர் டுகெதர், நோ டூ vowels ஆர் டுகெதர் அதை தான் வந்து என்னவா எடுத்துக்கணும், நம்ம கேவா எடுத்துக்கணும். ஸோ ஃபார்முலா எக்ஸ்பிளைன் பண்ணும்போது நம்ம சொல்லியிருந்தோம் எது கே எது வந்து m இதெல்லாம் எக்ஸ்பிளைன் பண்ணுறோம்னு சொல்லியிருக்கோம். இப்போ கேன்றது உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். கேன்றது வந்து உங்களோட கண்டிஷனில் என்ன மென்ஷன் பண்ணியிருக்காங்க நோ டூ vowels ஆர் டுகெதர்னா vowels தான் வந்து கே வந்து ரெப்ரசென்ட் பண்ணுது. ஸோ நோ டூ கேர்ள்ஸ்னா அந்த கேன்றது வந்து கேர்ள்ஸ் தான் ரெப்ரசென்ட் பண்ணுறாங்க. ஸோ கண்டிஷன் கொடுத்துட்டாங்க. இப்போ கேன்றது என்னன்னு தெரிஞ்சிச்சு. ஸோ கண்டிஷனில் கொடுத்துருக்கதா வந்துட்டு கேன்றது தெரிஞ்சிருச்சு. அண்ட் தேர் ஆர் நோ ரெஸ்ட்ரிக்ஷன்ஸ் ஆன் த ரிமைனிங். உங்களோட கொஸ்டின்ஸில் வேறு எந்த ரெஸ்ட்ரிக்ஷன்ஸுமே கொடுக்காம இருக்கும்போது mன்றது பார்த்தீங்கன்னா n - k. ஸோ இங்கே nன்றது பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஆப்ஜெக்ட்ஸ் கொடுத்துருப்பாங்க. ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ சேர் கொடுத்துருக்காங்க, எதை கொடுத்தா அதை நீங்கள் கவுண்ட் பண்ணுவீங்க எத்தனை லெட்டர்ஸ் இருக்குன்னு. என்ன வந்து டோட்டல் நம்பர்ஸ் தான் வந்து ரெப்ரசென்ட் பண்ணுறது நம்ம இதுவரை பார்த்துட்டு இருக்கோம். ஸோ கொடுத்துருக்க ஆப்ஜெக்ட்ஸை கவுண்ட் பண்ணுவீங்க, அந்த டோட்டல் தான் வந்து n ரெப்ரசன்டேஷன். கேன்றது வந்து நோ டூ அது கொடுத்துருக்காங்க பாருங்க, அந்த கண்டிஷன் இருக்கிறது தான் வந்து கே. இது ரெண்டையும் சப்ராக்ட் பண்ணிங்கன்னா தான் வந்து m. ஸோ m ஆப்ஜெக்ட்ஸ் கிடச்சிரும். அப்போ வந்துட்டு we follow the procedure as follows. ஸோ இப்போ வந்துட்டு m n k வந்து எப்படி இருக்குன்னு தெரிஞ்சுக்கும். கொடுத்துருக்க ஆப்ஜெக்ட்ஸ் வந்து நீங்கள் கவுண்ட் பண்ணிங்க, டோட்டல் தான் வந்து n. ஸோ நோ டூ vowels, நோ டூ கான்சனன்ட்ஸ் அப்படின்னு கொடுக்கும்போது அந்த vowelsோ கான்சனன்ட்ஸோ அதான் வந்துட்டு k நீங்கள் எடுத்துப்பீங்க. இது ரெண்டையும் சப்ராக்ட் பண்ணிங்கன்னா அதான் வந்து m ஆப்ஜெக்ட்ஸ். எக்ஸ்பிளைன் பண்ணும்போது பேரலாக எக்ஸாம்பிளோட எக்ஸ்பிளைன் பண்ணுறோம் நம்ம சொல்லியிருந்தோம். ஸோ கொஸ்டின் எப்படி இருக்குன்னு பார்த்தீங்கன்னா in how many ways can the letter of the word combine be arranged so that condition பாருங்க no two vowels are together. ஸோ இங்கே நீங்கள் கொடுத்துருக்க ஆப்ஜெக்ட் பார்த்தீங்கன்னா கம்பைன் கொடுத்துருக்காங்க. ஸோ விச் மீன்ஸ் இதில் இருந்தால் நீங்கள் n கால்குலேட் பண்ணுவீங்க. 1 2 3 4 5 6 7 கம்பைன். இந்த லெட்டர் பாருங்கள் 1 2 3 4 5 6 7 இருக்குது. ஸோ இங்கே கேன்றது எது எடுத்துப்பீங்க நோ டூ vowels. இந்த நோ டூவில் இங்கே என்ன திங்ஸ் கொடுத்துருக்காங்களோ அதுதான் வந்து கே. ஸோ இங்கே வந்து vowels எடுத்துக்கணும். ஸோ இந்த ஆப்ஜெக்டில் இருக்க vowels தான் வந்து கே வந்து ரெப்ரசென்ட் பண்ணுது. இந்த ஆப்ஜெக்ட்ஸில் எது vowels பார்த்தீங்கன்னா AE IOU. ஸோ O I E இதெல்லாம் வந்து vowels. ஸோ vowels எத்தனை இருக்குது 3 இருக்குது பாருங்கள்.
O I E தான் vowels. So K is equal to 3 ஆயிடும். So K N எப்படி எடுத்துக்கணும்னு பார்த்துட்டீங்களா? ஸோ டோட்டல் ஆப்ஜெக்ட்ஸ் தான் நம்ம கவுண்ட் பண்ணியிருக்கோம் 7 சொல்லிட்டு. கேன்றது வந்து வவல்ஸ் ரெப்ரசென்ட் பண்ணுது. ஸோ இந்த வேர்டில் இருக்க ஆப்ஜெக்ட்ஸ் கொடுத்துருக்க ஆப்ஜெக்ட்ஸில் எது வவல்ஸ் பார்த்தீங்கன்னா OIE. ஸோ டோட்டல் எத்தனை வவல்ஸ் இருக்குது? 3. ஸோ அதான் வந்து K வந்து மீன் பண்ணுறாங்க. ஸோ கொடுத்துருக்க ஆப்ஜெக்ட்ஸில் வவல்ஸ் மட்டும்தான் K நம்ம சொன்னோம். ஸோ K இஸ் ஈக்குவல் டு என்ன ஆயிடுச்சு? 3 ஆயிடுச்சு. வவல்ஸ் எது? OIE. ஸோ ஃபார்முலா M வந்து என்னென்னு பார்த்தோம்? தியரமில் N - Kன்னு பார்த்தோம். சிம்பிள். டோட்டல் நம்பர் வந்து எவ்வளோ இருந்தது? 7 இருந்தது. அதில் வவல்ஸ் எத்தனை இருந்தது? 3. ரெண்டையும் சப்ராக்ட் பண்ணிங்கன்னா எம்மோட வேல்யூ என்ன ஆகிடும்? 4. அதுதான் இங்கே ரெப்ரசென்ட் பண்ணியிருக்கோம். M is equal to 4. ஸோ இப்போ M கிடச்சாச்சு, N கிடச்சாச்சு, K கிடச்சாச்சு. M, N, Kலாம் கிடச்சோன்னேவும் we follow the procedure as follows ன்னு பார்த்தோம். ஸோ ஃபர்ஸ்ட் ப்ரொசீஜர் என்ன கொடுத்துருக்காங்க பாருங்கள். ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் அரேஞ்ச் த M ஆப்ஜெக்ட்ஸ். M வந்து மைனஸ் பண்ணி ரிமைனிங் ஆப்ஜெக்ட்ஸ் என்ன இருக்குது? M ஆப்ஜெக்ட்ஸ் எடுத்து on which there is no restriction in a row. These M objects can be permuted in M factorial ways. ஸோ இங்கே M is equal to N minus K னா உங்களோட அண்டர்ஸ்டாண்டிங் என்னன்னு பார்த்தீங்கன்னா N வந்து ஆப்ஜெக்ட்ஸ் பார்த்தோம். இதை வந்து பார்த்தீங்கன்னா டோட்டல் நம்பர் வந்து 7 பார்த்தோம். விச் மீன்ஸ் அந்த ஹோல் வேர்ட் கம்பைன். அதுலேருந்து நீங்கள் எதை சப்ராக்ட் பண்ணணும்னா உங்களோட வவல்ஸை நீங்கள் கட் பண்ணணும். ஸோ OIE அதான் வந்து மீன் பண்ணுறாங்க N minus Kன்றது. உங்களோட டோட்டல் ஆப்ஜெக்ட்ஸ் அதில் வந்து வவல்ஸை நீங்கள் கட் பண்ணிட்டீங்கன்னா ரிமைனிங் இருக்கிறது என்ன இருக்குது? CMBN which is consonant. அதுதான் சொல்லியிருக்காங்க. ஸோ இந்த கான்சனன்ட் மட்டும் நீங்கள் எத்தனை வேஸில் டிஃப்ரெண்ட் வேஸில் அரேஞ்ச் பண்ணலான்னு பார்த்தீங்கன்னா M factorial ways which means Mோட வேல்யூ என்னது? 4. ஸோ 4 factorial வேஸில் அரேஞ்ச் பண்ணுறாங்க. ஸோ இது என்ன சொல்ல வராங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா இதை வந்து ஃபர்ஸ்ட் வந்து CMBN பண்ணலாம். நெக்ஸ்ட் வந்து M ஃபர்ஸ்ட்டில் வச்சுட்டு CBN கூட அரேஞ்ச் பண்ணலாம். இந்த மாதிரி நீங்கள் டிஃப்ரெண்ட் இதில் நீங்கள் அரேஞ்ச் பண்ணிங்கன்னா ஃபர்ஸ்ட் C கூட வச்சுக்கலாம், ஃபர்ஸ்ட் N கூட வச்சுக்கலாம். பட் இந்த 4 லெட்டர்ஸை யூஸ் பண்ணி இந்த மாதிரி நீங்கள் எத்தனை நம்பர் ஆஃப் வேஸில் அரேஞ்ச் பண்ணால் பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக டைம் எடுக்கும். ஸோ அதனால தான் 4 ஃபேக்டோரியல் வேஸ். ஸோ ஜென்ரல் ரெப்ரசன்டேஷனில் பார்த்தீங்கன்னா NPR which means 4P4 which is 4 ஃபேக்டோரியல். ஸோ இந்த M ஃபேக்டோரியல் வேஸ் எப்படி வந்ததுன்னு இப்போ புரிஞ்சுதா? இந்த 4 லெட்டர்ஸுமே யூஸ் பண்ணி எவ்வளோ டிஃப்ரெண்ட் அரேஞ்ச்மெண்ட் ஹவு மெனி வேஸில் நீங்கள் அரேஞ்ச் பண்ணுவீங்கன்னா 4P4 which is 4 ஃபேக்டோரியல். அதுதான் சிம்பிளாக வந்து M ஃபேக்டோரியல் வேஸ்னு தியரமில் வந்து எக்ஸ்பிளைன் பண்ணியிருக்காங்க. ஸோ இந்த M ஃபேக்டோரியல்ன்றது எதை மீன் பண்ணுறாங்கன்னு பார்த்தீங்கன்னா உங்களோட டோட்டல் ஆப்ஜெக்ட்ஸில் வவல்ஸை நீங்கள் கட் பண்ணணும். அதுதான் இங்கே ஃபார்முலாவில் N minus K. என்னன்றது டோட்டல் ஆப்ஜெக்ட்ஸ், Kன்றது வந்து வவல்ஸ். இது ரெண்டும் நீங்கள் சப்ராக்ட் பண்ணணும்னா உங்களோட வவல்ஸை நீங்கள் கட் பண்ணிங்கன்னா ரிமைனிங் இருக்கிறது என்னது? கான்சனன்ஸ். இந்த கான்சனன்ஸ் மட்டும் எப்படி அரேஞ்ச் பண்ணுவீங்க? ஃபஸ்ட்டு சியாக இருக்கலாம், ஃபர்ஸ்ட் எம்மாக இருக்கலாம், பியாக இருக்கலாம், செகண்டும் லெட்டர்ஸ் மாறும். இந்த மாதிரி எவ்வளோ ஃபேக்டோரியல் வேஸில் அரேஞ்ச் பண்ணலாம்னா M ஃபேக்டோரியல். ஸோ Mன்றது என்ன ஃபைண்ட் அவுட் பண்ணியிருக்கோம்? சிம்பிளாக 4. ஸோ 4 ஃபேக்டோரியல் வேஸ். ஸோ ஃபர்ஸ்ட் ப்ரொசீஜர் வந்து M ஃபேக்டோரியல் வேஸில் அரேஞ்ச் பண்ணியாச்சு. நெக்ஸ்ட் வந்து நீங்கள் என்ன எக்ஸ்பிளைன் பண்ணியிருக்காங்கன்னு பாருங்கள். தென் கவுண்ட் த நம்பர் ஆஃப் கேப்ஸ் பிட்வீன் எவ்ரி 2 of M objects on which there is no restriction including the N positions. The number of such gaps will be எப்படி இருக்கும் பார்த்தீங்கன்னா 1 more than M. ஸோ M is equal to இப்போ நம்ம என்ன ஃபைண்ட் அவுட் பண்ணியிருக்கோம்னு பார்த்தீங்கன்னா 4. பட் கேப்ஸ் ஃபைண்ட் அவுட் பண்ணிங்கன்னா 4 + 1 தான் இருக்கும். ஸோ அதுக்கு வந்து நீங்கள் பார்த்தீங்கன்னா எப்படி எழுதணும் பார்த்தீங்கன்னா ஜென்ரல் வேல வந்து NPR பார்த்தோம். ஸோ இந்த இடத்துல M + 1 சப்ஸ்டியூட் பண்ணும். இங்கே வந்து K போட்டு இதுக்கு பெர்முடேஷன் ஃபார்முலா தெரியும். N ஃபேக்டோரியல் டிவைட் பை N minus R ஃபேக்டோரியல் வேஸ். அந்த கேப்ஸ் வந்து கண்டிப்பாக வந்து எம்மோட ஒன்று ஜாஸ்தியாக இருக்கும். M வந்து 4ஆக இருந்தால் ஒன்று ஜாஸ்தியாக இருந்தால் 5ஆக இருக்கும். ஸோ அதை வந்து நீங்கள் நம்பர் ஆஃப் ரெக்வயர்ட் நம்பர் ஆஃப் வேஸ் நீங்கள் போடணுன்னா NPR ஃபார்முலா தான் நம்ம யூஸ் பண்ணியிருக்கோம். ஸோ இங்கே என்ன சொல்ல வராங்கன்னா நீங்கள் வந்து கான்சனன்ஸ் போட்டிருக்கீங்க, இது எல்லாத்துக்குமே கேப் போடணும். மேக் ஷூர் உங்களோட இனிஷியல் என் பொசிஷனில் கூட நீங்கள் வந்து ஒரு கேப் விடணும். ஸோ பிகாஸ் நம்ம கொஸ்டின் பார்த்தீங்கன்னா no 2 things are together அப்படின்னா இந்த OIE இருக்குது பாருங்கள், அதை எடுத்து நீங்கள் இங்கே ஃபில் பண்ண போகிறீங்க. ஸோ தட் இங்கே நீங்கள் பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு இங்கே O இருந்தால் பக்கத்தில் I இருக்கக்கூடாது. வவல்ஸ் ரெண்டும் வந்து பார்த்தீங்கன்னா சேமாக கூட டுகெதராக வரக்கூடாது. அதான் மீன் பண்ணியிருக்காங்க. அதனால தான் இங்கே வந்து நம்ம கேப் விட்டுருக்கோம். பிகாஸ் இங்கே நீங்கள் O போட்டிங்கன்னா அடுத்து நீங்கள் இங்கே எங்கே வேணால் எந்த பிளேசஸில் வேணால் ரிமைனிங் பிளேசஸில் I ஃபில் பண்ணலாம், E ஃபில் பண்ணலாம். ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ இங்கே E ஸ்டார்ட் பண்ணிங்கன்னா இங்கே I கூட ஃபில் பண்ணலாம், இங்கே I கூட ஃபில் பண்ணலாம், O இந்த மாதிரி கூட டிஃப்ரெண்ட்டாக நீங்கள் அரேஞ்ச் பண்ணலாம். இங்கே I ஸ்டார்ட் பண்ணிங்கன்னா ரிமைனிங் 2 லெட்டர்ஸை வந்து வேறு இடத்துல தான் நீங்கள் வந்து ஃபில் பண்ண வேண்டியது வரும். அதாவது இந்த கேப்பில் தான் நீங்கள் ஃபில் பண்ண முடியும். கம்பைன் டுகெதராக வந்து ஃபில் பண்ண முடியாது. அதாவது இங்கே இங்கே I ஆர்எல்ஸ் இங்கே EI ரெண்டுமே டுகெதராக வரக்கூடாது. அதான் வந்து மீனிங் no 2 things are together. அதனால தான் இங்கே கேப் ஃபில் பண்ணியிருக்கோம். மேக் ஷூர் இனிஷியல் எண்டில் கூட உங்களுக்கு வந்து அரேஞ்ச் பண்ணுறதுக்கு வவல்ஸ் வரலாம் வந்துட்டு. அதுதான் இங்கே மீன் பண்ணியிருக்கோம். ஸோ இந்த கேப்ஸை கவுண்ட் பண்ணும்போது எப்படி இருக்கும்னு நம்ம சொன்னோம், M + 1 தான் இருக்கும். இப்போ கேப் கவுண்ட் பண்ணி பார்க்கலாம். 1 2 3 4 5. உங்களோட M வந்து 4ஆக இருந்துச்சு,
ப்ளஸ் 1 ஆட் பண்ணால் 5. ஸோ கேப்ஸ் வந்து கண்டிப்பாக வந்து 1 மோராக தான் இருக்குன்னு நம்ம சொன்னோம். இப்போ பார்த்தீங்கன்னா கேப் கவுண்ட் பண்ணால் 5 வருது. ஸோ இங்கே ஃபார்முலாவில் அப்ளை பண்ணும்போது இங்கே நம்ம போட்டிருந்தோம் பாருங்கள். ஸோ ஃபார்முலா தெரியலனா கூட ப்ராப்ளம் கிடையாது. நீங்கள் கவுண்ட் பண்ண போகிற கேப்ஸை 1 2 3 4 5. ஸோ இங்கே 5 போட்டுருவோம். ஸோ எத்தனை வவல்ஸ் இருக்குது? 1 2 3 3 வவல்ஸ் தான் இந்த பிளேசஸில் வந்து நீங்கள் ஃபில் பண்ண போகிறீங்க. ஸோ இங்கே வந்து 3 போடுவீங்க. அதனால தான் இங்கே வந்து கே. ஸோ இந்த ஃபார்முலா வந்து மறந்துட்டேனாலும் இதை வச்சு நீங்கள் பண்ணிடலாம். ஸோ என்பிஆர் ஜென்ரல் ஃபார்முலா. ஸோ இங்கே வந்து m+1 இந்த கேப்ஸை கவுண்ட் பண்ணுங்கள். அதை இங்கே நீங்கள் போடுங்க. இங்கே எத்தனை வவல்ஸ் இருக்குது? 3 வவல்ஸ் இருக்குது. ஸோ இந்த 3 வவல்ஸை தான் இந்த பிளேசஸ் கேப்ஸில் ஃபில் பண்ண போகிறோம். ஸோ இங்கே 3. ஸோ அதனால தான் இதை வந்து கேப் மெத்தட் சொல்கிறோம். ஸோ இப்போ உங்களுக்கு m ஃபேக்டோரியல் என்னன்னு தெரியும், 4 ஃபேக்டோரியல். ஃபைனலாக ரூல் ஆஃப் ப்ராடக்ட் பார்த்தீங்கன்னா m ஃபேக்டோரியல் மல்டிப்ளைட் பை இந்த ஜென்ரல் ரெப்ரசன்டேஷன் m+1 pkன்னு பார்த்தோம். ஸோ m+1 வந்து 5. இந்த 5 கேப்ஸ் பார்த்துட்டோம். எத்தனை வவல்ஸ் இருக்குது? 3 வவல்ஸ் இருக்குது. அங்கே 6 இருக்க இடத்துல 3 ரீப்ளேஸ் பண்ணியிருக்கோம். அதாவது k இந்த இடத்துல 3 ரீப்ளேஸ் பண்ணியிருக்கோம். ஸோ 4 ஃபேக்டோரியல் மல்டிப்ளைட் பை இதுதான் வந்து இந்த கொஸ்டினோட ஆன்சர். ஸோ ஒன்ஸ் வந்து அபோவ் ப்ரொசீஜரை முடிச்சிட்டிங்கன்னா ஃபார்முலா சிம்பிள். m ஃபேக்டோரியல் மல்டிப்ளைட் பை m+1 pkன்னு தெரியும். ஸோ ஃபார்முலாவில் சப்ஸ்டியூட் பண்ணிங்கன்னா 5p3. ஸோ 5p3 எப்படி எக்ஸ்பேண்ட் பண்ணுவீங்க? n ஃபேக்டோரியல் டிவைட் பை n - r ஃபேக்டோரியல் ஜென்ரல் ஃபார்முலா. ஸோ 5 ஃபேக்டோரியல் டிவைட் பை 5 - 3 ஃபேக்டோரியல் இஸ் 2 ஃபேக்டோரியல். ஸோ இதை எக்ஸ்பேண்ட் பண்ணிங்கன்னா இதுதான் உங்களுக்கு ஆன்சராக கிடைக்கும். ஸோ ரெக்வயர்ட் நம்பர் ஆஃப் வேஸ் நீங்கள் பார்த்தீங்கன்னா இதுதான் உங்களுக்கு. ஸோ ஒன்ஸ் உங்களோட கொஸ்டினில் ரீட் பண்ணி கே என்னது m என்னதுன்னு ஃபைண்ட் அவுட் பண்ணிட்டீங்கன்னா இந்த ஃபார்முலா தெரிஞ்சதுன்னா ஃபியூ செகண்ட்ஸில் நீங்கள் வந்து அப்ளை பண்ணிடலாம். உங்களுக்கு கேப்லாம் கூட தெரியாமல் ஃபில் பண்ணாமல் டேரெக்டாக இந்த கொஸ்டின் சால்வ் பண்ணிடலாம். இந்த ஃபார்முலா தெரியலனாலும் இப்போ உங்களுக்கு நான் எக்ஸ்பிளைன் பண்ணியிருக்கேன் எப்படி கேப் போட்டு ஃபில் பண்ணும் அப்படின்னு சொல்லிட்டு அந்த மெத்தட் நீங்கள் ஃபாலோ பண்ணிக்கோங்க. ஸோ இந்த ஃபார்முலா தெரிஞ்சதுன்னா m and k தெரிஞ்சதுன்னா ஈஸியாக வந்து ஃபியூ செகண்ட்ஸில் சால்வ் பண்ணிடலாம். ஸோ இந்த ஃபார்முலா மறந்துட்டீங்க, ப்ராப்ளம் இல்லை. இதை வந்து நீங்கள் பார்த்தீங்கன்னா வவல்ஸை கட் பண்ணிவிட்டு ரிமைனிங் எழுதி கேப் ஃபில் பண்ணுவீங்க. கேப் எத்தனைன்னு கண்டுபிடிப்பீங்க. ஸோ இது வந்து NPR ஃபார்மெட்டில் எழுதுவீங்க. m ஃபேக்டோரியல் பை ரிமைனிங் கான்சனன்ஸ் தான் m ஃபேக்டோரியல் எழுதியிருக்கும். ஸோ ஃபைனலாக நீங்கள் எக்ஸ்பேண்ட் பண்ணிங்கன்னா உங்களுக்கு ஆன்சர் கிடச்சிரும். ஸோ இப்போ ஒரு ஐடியா கிடைச்சிருக்கும் உங்களுக்கு. நோ 2 things are togetherனா என்ன சொல்ல வராங்கன்னா, கொடுத்துருக்க அந்த எந்த திங்ஸுமே வந்து சேர்ந்து டுகெதராக வந்து நீங்கள் வந்துட்டு அரேஞ்ச் பண்ண முடியாது. ஸோ அதனால தான் கேப் ஃபாலோ பண்ணி நம்ம வந்து இந்த கொஸ்டின் நம்ம சால்வ் பண்ணோம் அப்படின்னு சொன்னோம். ஸோ இதை ஃபார்முலா யூஸ் பண்ணுங்க. ஃபார்முலா தெரியாதவங்களும் டேரெக்டாக கொஸ்டின் எப்படி சால்வ் பண்ணணும் நம்ம எக்ஸ்பிளைன் பண்ணியிருக்கோம். ஸோ நெக்ஸ்ட் வீடியோலேருந்து பார்த்தீங்கன்னா நெக்ஸ்ட் வந்து 4 எக்ஸாம்பிள்ஸ் நம்ம சால்வ் பண்ண போகிறோம். அந்த 4 எக்ஸாம்பிள்ஸும் பார்த்தீங்கன்னா யூசிங் ஃபார்முலா வித்தவுட் யூசிங் ஃபார்முலா நம்ம சால்வ் பண்ண போகிறோம். தேங்க்யூ ஃபார் வாட்சிங் திஸ் வீடியோ.